வாய்ஸ் ரைஸ் பண்ணி. சுத்தமா கேட்கல. கேட்கல. கேக்குதுடா, ரொம்ப ஃபீபிளா கேக்குது. கொஞ்சம் கத்தி பேசுடா. இப்ப பேசுங்க. கேக்குது, பேசுங்க. கொஞ்சம் கத்தி ஏதாவது பேச முடியுமா? அதான் கொஞ்சம் வாய்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி. அதாவது ரொம்ப லோவா கேக்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. சூப்பர். அவங்களுக்கு என்ன கொடுப்போம் நம்ம? எக்ஸலண்ட். சூப்பர். we will give commission for them. அதான் கான்செப்ட் ஆஃப் அண்டர்ரைட்டிங். இப்போ இந்த அண்டர்ரைட்டிங்ல வந்து கொஞ்சம் ப்ரொவிஷன்ஸும் நம்ம பார்க்கணும், சரியா? பிஃபோர் கெட்டிங் இன் டு தி ப்ராப்ளம் பார்ட் ஆஃப் இட். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 59 நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஓகே, இது வரைக்கும் நான் போன வாட்டி பார்த்தோம். இப்போ இதோட லீகல் ப்ரொவிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட், as per the provision of section 40 subsection 6 of Companies Act, read with rule 13 of Companies Rules 2014, a company may pay commission to any person in connection with the subscription or procurement of subscription to its securities, whether absolute or condition. ஏதாவது கண்டிஷன்ஸ் இருக்குடா. அண்டர்ரைட்டிங் வந்து அண்டர்ரைட்டர்ஸ் கிட்ட நம்ம பண்ணணும்னா ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் பெர்மிட் பண்ணிருக்கணும், நம்பர் 1. நம்பர் 2, கமிஷன் கொடுக்கறது வந்து இஷ்யூட ப்ரொசீட்ஸ்ல தான் கால்குலேட் பண்ணும், இல்லைன்னா ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த கம்பெனி ஆர் பூத், ரெண்டுமே இருக்கு. மூணாவது, ரேட் ஆஃப் கமிஷன் வந்து எப்பவுமே அது வந்து 5% ஆஃப் த பிரைஸ் அட் விச் ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட், அதை விட எக்ஸீட் ஆகக்கூடாது. அதையும் ஆர்டிகல்ஸ் வந்து இல்ல, பிரைஸ் அட் விச் தி ஷேர்ஸ் ஆர் இஷ்யூட், 5% of the price at which shares are issued, or whatever is the rate is authorized by articles of association, whichever is less. Suppose debentures இருந்ததுன்னா it should not exceed 2.5%. அப்படியே பாதிக்கு பாதி. ஓகேவா? ப்ராஸ்பெக்டஸ்ல அண்டர்ரைட்டரோட நேம், அவருக்கு என்ன கமிஷன் கொடுக்க போறோம், என்ன ரேட்ல கொடுக்க போறோம், என்னெல்லாம், அதாவது அவர் வந்து பார்ஷியல் அண்டர்ரைட்டிங் அக்ரி பண்ணிட்டு இருக்காரா இல்ல ஃபுல் அண்டர்ரைட்டிங் அக்ரி பண்ணிட்டு இருக்காரான்ற டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கணும். அதே மாதிரி அன்லஸ் அண்ட் அன்டில் அவர் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் அவர் கமிஷன் பே பண்ணக்கூடாது. காப்பி ஆஃப் தி கான்ட்ராக்டை வந்து இப்போ அண்டர்ரைட்டிங் கான்ட்ராக்ட் என்டர் ஆயிடுதுன்னா, ஓகே, அண்ட் அவருக்கு கொடுக்க போற பேமெண்ட் ஆஃப் கமிஷனும் அக்ரி ஆயிடுதுன்னா அதோட டீடைல்ஸை யாருக்கு கொடுக்கணும்? ரிஜிஸ்ட்ரார். ரிஜிஸ்ட்ரார் யாருடா? ஹூஸ் பின் பே ரிஜிஸ்ட்ரார்? யாரா ரெஜிஸ்ட்ரார்? ஹலோ, ஆமா, அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் வந்து என்னமோ என்ன சொன்னீங்க கீர்த்தனா? அதாவது ஒவ்வொரு லொகேஷன்லயும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 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 இடத்துல வந்து அந்த லொகேஷன்ல இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து பத்தி டீடைல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கணும்ன்றதுக்காக ஒரு செட்டப் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அதுக்கு அவங்க அந்த இது பேர் தான் ரிஜிஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த எல்லாமே த்ரூவா இருக்கணும். இதான் லீகல் ப்ரொவிஷன்ஸ். இப்போ இஷ்யூ ஃபுல்லி அண்டர் ரிட்டன் பை சிங்கிள் அண்டர்ரைட்டர்னா, சி ஒரு எனக்கு ஷேர் விற்கலன்னு சொல்லிட்டு கம்பெனி வரும்போது, ஓகே உன் ஷேருக்கு 100% ரெஸ்பான்சிபிலிட்டினா அப்படின்னு சொல்றது வந்து சிங்கிள் அண்டர்ரைட்டர். ஓகே, அதுல மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் அன்மார்க்ட் அப்ளிகேஷன்ஸ் ரெண்டு இருக்கு. சின்ன நோட் எடுத்துக்கோங்க கண்ணா, சின்ன நோட் எடுத்துக்கோங்க. குட்டி நோட் இருக்கா உங்ககிட்ட கார்பரேட் அக்கௌண்டிங்க்கு? எடுத்துக்கோங்க. அதில் எழுதிக்கோங்கடா, அண்டர் ரைட்டர்ஸ் liability is equal to number of shares issued minus number of shares subscribed by the public. எழுதிக்கோங்க.
issue minus number of shares subscribed by the public. ஓகேவா? அடுத்தது போலாமா? ரெண்டு பேரும் எழுதிட்டீங்களா? இப்போ illustration 60. நந்தனா கொஸ்டின் படிங்க கண்ணா. ஓகே, மார்க் அப்படின்னா என்னன்னு சொல்லி தரேன். மார்க் அப்ளிகேஷன்ஸ் தான். See, application formல official stamp of the underwriter இருக்குங்களா, சாப்பா குத்துவாங்க. நந்தனா அண்டர்ரைட்டிங் ஏஜென்சி, கீர்த்தனா அண்டர்ரைட்டிங் சில அப்ளிகேஷன் ஃபார்ம்ல சாப்பா குத்தி, அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த மார்க்கிங் என்ன சொல்றதுன்னா அந்த கம்பெனிக்கு என்ன ஐடென்டிஃபிகேஷன்னா இந்த செட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இந்த அண்டர்ரைட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகேவா? அப்படின்னு சொல்லி குறிக்கிறதுக்காக பண்ற இதுதான் மார்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. Okay, it bears, this marking will help the company to identify which underwriter was responsible for securing the application and which is crucial for calculating each underwriter's liability and determining their commission. Okay வா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா marked applications, unmarked applications வருங்கனா, applications received directly from the public without any underwriter stamp. underwriter stamp இல்லன்னா பப்ளிக் கிட்ட இருந்தே டைரக்டா அப்ளிகேஷன் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க செல்லம். ஓகே, அதுல மார்க் ஆயிருக்காது. இது வந்து அண்டர் ரைட்டர் தான் இது பண்ண போறாங்க அப்படின்னு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது வந்து கிளியர் ஐடென்டிஃபையரா இருக்கும். இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் அண்டர் ரைட்டர் மூலமா தான் த்ரூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? அப்போ கமிஷன் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எதை பேஸ் பண்ணி? வெரி குட், மார்க்கெட் அப்ளிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் கமிஷன் கால்குலேட் ஆகும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? So first we should understand what is marked application, what is unmarked applications. Understand பண்ணிட்டோம்னா இந்த சம்ம போடலாம். இங்கே போடுறேன். இப்போ பாருங்க செல்லம், underwriting liability of Mrs. UN company, number of shares எவ்வளோடா இஷ்யூ பண்ணிருக்காங்க? 1 lakh shares. கரெக்டா? இதுல 80,000 வந்து என்ன பண்ணிருக்கான், அந்த B&Co underwriting சொல்லிட்டு மார்க் பண்ணிருக்காங்க. கரெக்டா? அதுல கம்பெனி ரிசீவ்ட் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காங்க? 90. அதுல 80,000 வேற இது. அப்ப அண்டர்ரைட்டிங் லைபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் பப்ளிக் கிட்ட இருந்தே டைரக்டா ஆமா ஒரு நிமிஷம் தான். ஓகே, சரி, அவங்களுக்கு 1 லட்சம் தேவை, 90,000 ரூபாய்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்துருது. இன்னும் எவ்வளோடா வந்து அண்டர்ரைட்டர் வந்து செல்லமா உங்களுக்கு பிஎன் கம்பெனின்னு இருக்கா யூஎன் கம்பெனின்னு இருக்கா உங்க புக்ல? அப்போ அண்டர்ரைட்டிங் லைபிலிட்டி ஆஃப் B&Co இங்க மாத்திக்கோங்க. இது B&Co UN-Co இல்ல. ஓகே, 1 லட்சம் அவங்களுக்கு தேவை, 90,000 வந்துருது. அப்ப இன்னும் அண்டர்ரைட்டர் இன்னும் எவ்வளவு வித்து கொடுக்கணும்? 10,000 ஷேர். புரியுதா? நெக்ஸ்ட் 61. இப்போ
செல்லம்மா இந்த சம் போடுங்களேன், இந்த சம் போடுங்க. ஒரே நிமிஷம் தான், இந்த சம் போடுங்க. இந்த சம் போட்டீங்கன்னா இந்த சம் கனெக்ட் நல்லா பண்ண முடியும். போடுங்க செல்லம்.